அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இயல் 3 8ஆம் வகுப்பு தமிழிலிருந்து இயல் 3 தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். உடலை ஓம்புமின் அப்படிங்கிற தலைப்பில். இதுக்கு முன்னாடி நம்ம 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு முற்றிலுமாக வந்துட்டு முடிச்சாச்சு. எல்லா பருவங்களுமே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த லெசன்ஸ் வந்து அட்டன் பண்ணாதவங்க நம்மளுடைய சேனலில் போய்ட்டு கிளாஸ் வந்து அட்டன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உடலின் சிறப்பையும் உடல் ஓம்பும் முறைகளையும் இலக்கியங்கள் வழியறிதல். தமிழர் மருத்துவத்தின் தொன்மையையும் சிறப்பையும் அறிந்து பெருமிதம் கொள்ளுதல். மூளையின் செயல்பாடுகள் பற்றிய புதுமையான செய்திகளை அறிந்து மகிழ்தல். எச்சச் சொற்களின் வகைகளை அறிந்து பயன்படுத்துதல். இயல் 3ல் ஃபஸ்ட்டு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க, நோயும் மருந்தும் அப்படின்ற தலைப்பில். மக்களின் உடலுக்கும் உள்ளத்திற்கும் துன்பம் தருவன நோய்கள். உள்ளத்தில் தோன்றும் தீய எண்ணங்களால் ஏற்படும் துன்பங்களையும் நோய்கள் என்றே நம் முன்னோர் குறிப்பிட்டனர். அந்நோய்களை நீக்கும் மருந்துகளாக விளங்கும் அறக்கருத்துக்களை இலக்கியங்கள் விளக்குகின்றன. அத்தகைய கருத்துக்களை விளக்கும் நீலகேசி பாடலை அறிவோம். தீர்வனவும் தீரா திறத்தனவும் செய்மருந்தின் ஊர்வனவும் போலாதும் உவசமத்தின் உய்ப்பனவும் யார்வினவும் காலும் அவை மூன்று கூற்றவா நேர்வனவே ஆகும் நிழல் இகழும் பூனாய் பேர்தற்கு அரும்பினி தாம் இவை அப்பினி தீர்தற்கு உரிய திரியோக மருந்து இவை ஓதல் தெளிவோடு ஒழுக்கம் இவையுண்டார் பேர்த்த பிணியுள்ள பிறவார் பெருதின்ப முற்றே. ஓகே, சொல்லும் பொருளும். தீர்வன அப்படிங்கிறது நீங்குபவை, உவசமம் அடங்கி இருத்தல், நிழல் இகழும் ஒளி பொருந்திய, பேர்தற்கு அகற்றுவதற்கு, திரியோக மருந்து 3 யோக மருந்து. ஓகே, திரி அப்படிங்கிறது 3 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? திரி கடுகம் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? திரியோக மருந்து அப்படின்னா 3 யோக மருந்து. 3 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 3 அப்படின்னு இருந்ததுன்னா 3 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. திரியோக மருந்துங்கிறது 3 யோக மருந்து. தெளிவு நற்காட்சி, திறத்தன தன்மையுடையன, கூற்றவா பிரிவுகளாக, பூனாய் அணிகலன்களை அணிந்தவளே, பிணி துன்பம், ஓர்தல் நல்லறிவு, பிறவார் பிறக்க மாட்டார். பாடலின் பொருள். ஒளி பொருந்திய அணிகலன்களை அணிந்த பெண்ணே, நோயின் தன்மை பற்றி யார் வினவினாலும் அது 3 வகைப்படும் என அறிவாயாக. மருந்தினால் நீங்கும் நோய்கள் ஒரு வகை, எதனாலும் தீராத தன்மையுடைய நோய்கள் மற்றொரு வகை. அடங்கி இருப்பன போல வெளித்தோற்றத்தில் தெரிந்தாலும் முற்றிலும் தீராமல் உள்ளுக்குள் இருந்து துன்பம் தருவன இன்னொரு வகை. ஓகேயா? நோய்கள் வந்துட்டு 3 வகையாக பிரித்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருந்தினால் நீங்கும் நோய்கள், மருந்து சாப்பிட்றதுனால போயிடுறது ஒரு வகை, எதனாலும் தீராத தன்மையுடைய நோய்கள் மற்ற வகை. என்னதான் மருந்து சாப்பிட்டாலும் தீராத தன்மையுடையது இன்னொரு வகை. அடங்கி இருப்பன போல வெளித்தோற்றத்தில் அதாவது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நல்லா இருக்காங்க அப்படின்னு வெளித்தோற்றத்தில் தெரிஞ்சாலும் அது உள்ளுக்குள்ளே இருந்து எவ்வளவோ துன்பங்கள் தந்துட்டு இருக்கோம் இல்லையா? அந்த மாதிரியான நோய் வந்துட்டு இன்னொரு வகை அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையாக சொல்கிறாங்க. அகற்றுவதற்கு அரியவை பிறவி துன்பங்கள் ஆகும். இவற்றை தீர்க்கும் மருந்துகள் 3: நல்லறிவு, நற்காட்சி, நல்லொழுக்கம் என்பவையே அம்மருந்துகள். இவற்றை ஏற்றோர் பிறவி துன்பத்திலிருந்து நீங்கி உயரிய இன்பத்தை அடைவர். ஓகே, அகற்றுவதற்கு அரியவை வந்துட்டு பிறவி துன்பங்கள் வந்துட்டு அகற்ற முடியாதது. ஆனால் அவற்றை தீர்க்கிற மருந்துகளாக என்ன சொல்கிறாங்கன்னா, நல்லறிவு, நற்காட்சி, நல்லொழுக்கம். ஓகே, இந்த 3ம் வந்துட்டு அந்த மருந்துகள், பிறவி துன்பங்கள் நீங்கிறதுக்கான மருந்துகள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நல்லறிவு, நற்காட்சி, நல்லொழுக்கம்ங்கிறது. இவற்றை ஏற்றோர் பிறவி துன்பத்திலிருந்து நீங்கிய உயரிய இன்பத்தை அடைவர். ஓகேவா? இவற்றை வந்து பின்பற்றுறவங்க வந்துட்டு பிறவி துன்பத்தை நீங்கி இன்பத்தை அடைவாங்க அப்படின்னு சொல்றாங்க. நூல்வெளி. நீலகேசி ஐஞ்சிறுகாப்பியங்களுள் ஒன்று. இந்நூல் சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்குகிறது. கடவுள் வாழ்த்து நீங்களாக 10 சருக்கங்களை கொண்டது. சமய தத்துவங்களை விவாதிக்கும் தருக்க நூலான இதன் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. நீலகேசி காப்பியத்தின் தர்ம உரை சருக்கத்திலிருந்து 2 பாடல்கள் இங்கு தருக்கப்பட்டுள்ளன.
ஸோ நீலகேசிங்கிறது ஐஞ்சிறு காப்பியங்களில் ஒன்று தான் நீலகேசி. இந்நூல் சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுள் வாழ்த்து நீங்களாக 10 சருக்கங்களை கொண்டது. கடவுள் வாழ்த்து நீங்களாக 10 சருக்கங்களை கொண்டது. சமய தத்துவங்களை விவாதிக்கும் தருக்க நூலான இதன் ஆசிரியர் பெயர் வந்துட்டு தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீலகேசி காப்பியத்தின் தர்ம உரை சருக்கத்திலிருந்து, இந்த நீலகேசி காப்பியத்துடைய தர்ம உரை சருக்கம் 10 சருக்கம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதில் வந்துட்டு தர்ம உரை சருக்கத்திலிருந்து 2 பாடல் வந்து இங்கே கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. உடல் நலம் என்பது டேஷ் இல்லாமல் வாழ்தல் ஆகும். உடல் நலம்ங்கிறது பிணி இல்லாமல் வாழ்தல் தான் வந்துட்டு உடல் நலம். ஓகே, நோய் இல்லாமல் வாழணும், அதுதான் வந்துட்டு உடல் நலமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நீலகேசி கூறும் நோயின் வகைகள் 3. ஓகேங்களா, 3 வகையான நோய்கள் பார்த்தோம் இல்லையா. ஸோ இவை உண்டார் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இவை ப்ளஸ் உண்டார். தாம் ப்ளஸ் இனி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தாமினி. அடுத்ததான் வருமுன் காப்போம் அப்படிங்கிறது கீழே ஒரு பாடல். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது பழமொழி. நோய் வந்த பின் தீர்க்க முயல்வதை விட வருமுன் காப்பதே அறிவுடைமை. நல்ல உணவு, உடல் தூய்மை, உடற்பயிற்சி ஆகியவை நல்ல உடல் நலத்திற்கு அடிப்படை. இவற்றை விளக்கும் பாடல் ஒன்றை அறிவோம். உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம். இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ. சுத்தம் உள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு. நீ அதனை நித்தம் நித்தம் பேணுவையேல் நீண்ட ஆயுள் பெறுவாயே. காலை மாலை உலாவி நிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே. கூழையே நீ குடித்தாலும் குளித்த பிறகு குடியப்பா. ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா. மட்டுக்குணவை உண்ணாமல் வாரி வாரி தின்பாயேல் திட்டுமுட்டு பட்டிடுவாய், தினமும் பாயில் விழுந்திடுவாய். தூய காற்றும் நன்னீரும் சுண்டு பசித்த பின்னுணவும் நோயை ஓட்டி விடுமப்பா. 100 வயது தருமப்பா. அருமை உடலின் நலமெல்லாம் அடையும் வழிகள் அறிவாயே. வருமுன் நோயை காப்பாயே, வையம் புகழ வாழ்வாயே. கவிமணி தேசிய விநாயகர் அவர்கள் எழுதிய பாடல். சொல்லும் பொருளும். நித்தம் நித்தம் அப்படிங்கிறது நாள்தோறும், நித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, நாள்தோறும் அப்படின்னு அர்த்தம். மட்டு அப்படிங்கிறது அளவு. சுண்ட நன்கு, சுண்ட அப்படின்னா நன்கு அப்படின்னு அர்த்தம். வையம் அப்படிங்கிறது உலகம். பேணுவையேல் அப்படின்னா பாதுகாத்தால், பேணுதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது பாதுகாத்தல். திட்டுமுட்டு தடுமாற்றம். பாடலின் பொருள். உடலில் உறுதி கொண்டவரே உலகில் மகிழ்ச்சி உடையவராவார். உடல் உறுதியற்ற நோயாளருக்கு வாழுமிடமும் செல்வமும் இனிய வாழ்வு தாரா. சுத்தம் நிறைந்துள்ள எல்லா இடங்களிலும் சுகம் உண்டு. நாள்தோறும் நீங்கள் தூய்மையை போற்றி பாதுகாத்தால் நீடித்த வாழ்நாளை பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. காலையும் மாலையும் நடைப்பயிற்சி மேற்கொண்டு நல்ல காற்றை சுவாசித்து வருவோரை நோய் அணுகாது. அவர் உயிரை கவர எமனும் அணுக மாட்டான். எனவே நீங்கள் கூழை குடித்தாலும் குளித்த பிறகே குடித்தல் வேண்டும். நீங்கள் வறுமையில் வாழ்ந்தாலும் இரவில் நன்றாக உறங்குதல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ உடலில் உறுதி கொண்டவர் தான் உலகத்தில் உடல் வந்துட்டு உறுதியாக இருக்கிறவங்க தான் உலகத்தில் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. என்னதான் பெரும் செல்வம் நம்மள்கிட்ட இருந்தாலுமே உடல் வந்துட்டு ஆரோக்கியமாக இல்லை, பிணியோடு இருக்குது அப்படின்னா நம்மளால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது இல்லையா. ஸோ அதே மாதிரி சுத்தம் இருக்கிற இடத்துல தான் வந்துட்டு சுகமும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ தூய்மையாக நம்ம இருக்கிற இடத்த தூய்மையாக வச்சுக்கணும் அப்படின்றாங்க. அடுத்ததாக காலையும் மாலையும் நடைப்பயிற்சி மேற்கொண்டு நல்ல காற்றை சுவாசித்து வருவோர் வந்துட்டு நோய் வந்துட்டு அணுகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் உயிரை கவர எமனும் அணுக மாட்டான். அவர் உயிரை எடுத்துகிட்டு போகிறதுக்கு எமனும் வரமாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே நீங்கள் கூழை குடித்தாலும் குளித்த பிறகே குடித்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ நீங்கள் வறுமையில் வாழ்ந்தாலும் இரவில் நன்றாக உறங்குதல் வேண்டும். ஸோ என்னவா கூழையே குடித்தா கூட நம்ம குளிச்சுட்டு தான் அதை குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வறுமையில் வாழ்ந்தாலும் இரவில் நல்லா வந்துட்டு உறங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன முக்கியம், நம்ம சுத்தமாக இருக்கிறதும் முக்கியம், நல்ல உடலுக்கு வந்துட்டு ஓய்வுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா. அளவாக உண்ணாமல் அதிகமாக உண்டால் செரிமானம் தடுமாறி நாள்தோறும் நோய்வாய்ப்பட்டு பாயில் விழுவீர்கள். தூய்மையான காற்றும் நல்ல குடிநீரும் நன்கு பசித்த பிறகு உண்பதும் நம்மை நோய் அணுகாமல் காப்பாற்றும், 100 ஆண்டு வாழ வைக்கும்.
அரிய நம் உடல் நலமோடு இருப்பதற்கான வழிகள் இவை என்பதை அறிவீர்களா? ஆகவே நோய் வரும் முன் காப்போம், உலகம் புகழ வாழ்வோம். ஓகேயா? ஸோ அளவாக நம்ம உணவை வந்துட்டு சாப்பிட்ணும். அதிகமாக வந்துட்டு நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதிகமாக நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா செரிமானமாகாமல் நம்ம வந்து தடுமாறி பாயில் தான் விழுந்து கிடக்கணும், அதாவது படுத்த படுக்கையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தூய்மையான காற்று, நல்ல குடிநீர், பசித்த பிறகு உண்பதும், அதாவது தூய்மையான காற்று, நல்ல குடிநீர், அப்புறம் பசித்ததுக்கு அப்புறமா சாப்பிட்றது, பசிக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிடாம பசித்ததுக்கு அப்புறமா சாப்பிட்றது, இதெல்லாம் வந்துட்டு நம்மளை ஆரோக்கியமாக வச்சுக்கும், 100 ஆண்டுகள் வாழ வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் நோய் வருமுன் காப்போம், உலகம் புகழ வாழ்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நூல்வெளி. கவிமணி என போற்றப்படும் தேசிக விநாயகர் குமரி மாவட்டம் தேரூரில் பிறந்தவர். 36 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றியவர். இவர் ஆசிய ஜோதி, மருமக்கள் வழி மான்மியம், கதர் பிறந்த கதை உள்ளிட்ட பல கவிதை நூல்களையும் உமர் கய்யாம் பாடல்கள் என்னும் மொழிபெயர்ப்பு நூலையும் படைத்துள்ளார். மலரும் மாலையும் என்னும் நூலிலிருந்து ஒரு பாடல் இங்கு தரப்பட்டுள்ளது. ஓகேங்களா? ஸோ கவிமணி தேசிக விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அவர் தான் வந்துட்டு இந்த பாடலை எழுதினவர். குமரி மாவட்டத்தில் தேரூரில் பிறந்தவர். ஓகேயா? 36 ஆண்டுகளாக ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு. ஆசிய ஜோதி, மருமக்கள் வழி மான்மியம், கதர் பிறந்த கதையெல்லாம் கவிதைகள்லாம் இவருடைய கவிதை நூல்கள் தான். உமர் கய்யாம் பாடல்கள் என்னும் மொழிபெயர்ப்பு நூலையும் அவர் படைச்சிருக்காரு. ஓகேங்களா? ஸோ மலரும் மாலையுங்கிற நூலில் இருந்து தான் நமக்கு இந்த பாடலை கொடுத்துருக்காங்க. புக் பேக் கொஸ்டின். காந்தியடிகள் டேஷ் போற்ற வாழ்ந்தார், வையம் போற்ற வாழ்ந்தார். நலமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நலம் பிளஸ் எல்லாம். இடம் பிளஸ் எங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இடமெங்கும். அடுத்ததான் தமிழர் மருத்துவம். ஓகே, ஒரு உரைநடை, ஒரு நேர்காணல் மாதிரி. ஓகே, ஒரு கான்வர்சேஷன் மாதிரி தான் இது இருக்கும். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு, அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படின்ற குறள். ஓகேங்களா? என்றார் திருவள்ளுவர். அருந்தும் உணவே அருமருந்தென அறிந்தவர் நம் தமிழ் மக்கள். நம் தமிழ் மக்கள் உடற்கூறுகள் பற்றிய அறிவிலும் மருத்துவம் பற்றிய புரிதலிலும் சிறந்து விளங்கினர். உலகில் பல்வேறு மருத்துவ முறைகள் இருந்தாலும் தமக்கென மரபு சார்ந்த மருத்துவ முறைகளை உருவாக்கி பின்பற்றி வந்தனர். அத்தகைய தமிழர் மருத்துவ முறைகள் பற்றி செய்திகளை சித்த மருத்துவர் கு. சிவராமன் அவர்களிடம் உரையாடி அறிவோம். சித்த மருத்துவர் சிவராமன் நீங்கள் யூடியூப்லலாம் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அவருடைய மாணவர்கள் வந்துட்டு அவரை சந்தித்து பேசுகிற ஒரு நிகழ்வு தான் வந்துட்டு லெசனாக நமக்கு கொடுத்துருக்காங்க. மாணவர்: வணக்கம் ஐயா. வணக்கம், வாருங்கள் குழந்தைகளே. இலக்கியான்றவங்க பேசுகிறாங்க. எங்கள் பள்ளி ஆண்டு மலரில் தமிழ் மருத்துவம் பற்றிய கட்டுரை ஒன்றை வெளியிட விரும்புகிறோம். அதற்காக தங்களை நேர்காணல் செய்ய வந்துள்ளோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிங்க் கலரில் இருக்கிறதெல்லாம் கொஷின், பிளாக்ல இருக்கிறதெல்லாம் வந்துட்டு ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நான் ஜஸ்ட்டு படிக்கிறேன், கேட்டுக்கோங்க. மனிதர்கள் மருத்துவத்தை பற்றி எப்போது அறிந்து கொண்டார்கள் ஐயா? தொடக்க காலத்தில் மனிதனுக்கு நோய் வந்தபோது இயற்கையாக வளர்ந்த தாவரங்களை கொண்டும் அவனுக்கு அருகில் கிடைத்த பொருள்களை கொண்டும் நோயை தீர்க்க முயன்றிருப்பான். தாவரங்களின் வேர், பட்டை, இலை, பூ, கனி முதலியவற்றை மருந்தாக பயன்படுத்தி இருப்பான். இவ்வாறு தான் மனிதர்களுக்கும் மருத்துவத்திற்குமான தொடர்பு தொடங்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணியிருப்பாங்க, மனிதர்கள் வந்துட்டு அவங்களுக்கு மருந்து அப்படின்னா என்னென்னலாம் தெரிஞ்சிருக்காது. அங்கே இருக்கிற வேர், அதாவது அவங்க பக்கத்துலேயே கிடைக்கிற வேர், பட்டை, இலை, பூ, கனி இதை தான் வந்துட்டு மருந்தாக பயன்படுத்தி பார்த்துருப்பாங்க இல்லையா? ஸோ ஏதோ ஒரு அடிப்படுது, இல்லை ஏதோ ஒரு ஜுரம் வருது, ஸோ ஏதாவது ஒன்றே கஷாயம் மாதிரியோ இல்லை பக்கத்துலேயே கிடைக்கிற தாவரங்கள் மூலமாக தான் அந்த நோயை வந்துட்டு எப்படி நீக்கிறது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேவா? அப்படியானால் பழந்தமிழர்களுக்கும் மருத்துவத்தை அறிந்திருப்பார்கள் அல்லவா? பழந்தமிழர்களும் மருத்துவத்தை பற்றி தெரிஞ்சிருப்பாங்க இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், பழந்தமிழர்கள் மருத்துவத்தை அறிந்தது மட்டுமின்றி மருத்துவத்தில் சிறந்தும் விளங்கினார்கள் என்பதற்கான குறிப்புகள் பழந்தமிழ் இலக்கியங்களில் கிடைக்கின்றன. மூலிகை மருத்துவம், அறுவை மருத்துவம், மருந்தில்லா மருத்துவம் போன்றவற்றையும் உடலை வளப்படுத்தி உள்ளத்தை சீராக்கும் யோகம் முதலிய கலைகளையும் அறிந்திருந்தார்கள். அப்போ உள்ள பழந்தமிழர்கள் மருத்துவம் வந்துட்டு கண்டிப்பாக தெரிஞ்சவங்களாக தான் இருந்திருக்கணும். ஓகே, ஸோ நிறைய பாடல்கள் எல்லாமே நமக்கு அதெல்லாம் வந்துட்டு விளக்குது இல்லையா?
ஸோ மூலிகை மருத்துவம், அறுவை மருத்துவம், மருந்தில்லா மருத்துவம், ஸோ இதெல்லாமே வந்துட்டு அந்த காலத்துலேயே இருந்திருக்கணும். அதே மாதிரி உள்ளத்தை சீராக்கும் யோகம் முதலிய கலைகள், அதாவது யோகாலாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாமும் கூட இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், இயற்கை மருத்துவம், நாட்டு மருத்துவம் என்றெல்லாம் மருத்துவ முறைகள் பல உள்ளன. இவையெல்லாம் ஒன்றா வெவ்வேறா? இவற்றுக்கெல்லாம் அடிப்படை ஒன்றுதான் தமிழரது நிலம் நிறைந்த பண்பாடுகளும் தத்துவங்களும் அடங்கியது. நோய்கள் எல்லாம் பேய் பிசாசுகளால் வருகின்றன, பாவ புண்ணியத்தால் வருகின்றன என்று உலகத்தில் பல பகுதிகளில் சொல்லிக் கொண்டிருந்த காலத்தில் தமிழர் தத்துவங்களான சாங்கியம், ஆசீவகம் போன்றவை உடலுக்கும் பிரபஞ்சத்துக்கும் உள்ள ஒற்றுமையை கண்டறிந்து உடலில் ஐம்பூதங்களினால் ஏற்படும் மாற்றங்களை விளக்கின. நோயை இயற்கையில் கிடைக்கும் பொருட்கள், அப்பொருட்களின் தன்மை, சுவை இவற்றை கொண்டே குணப்படுத்த முடியும் என்ற உண்மையை மிக தெளிவாக விளக்கினர். தமிழர் மருத்துவம் பண்பாட்டு கூறாக ஆகும்போது நாட்டு வைத்தியமாகவும் பாட்டி வைத்தியமாகவும் மரபு சார்ந்த சித்த வைத்தியமாகவும் உணவு சார்ந்த மருத்துவமாகவும் பண்பாடு சார்ந்த மருத்துவமாகவும் விரிந்திருக்கிறது. எல்லாமே அடிப்படையில் ஒன்று தான், ஓகேங்களா. ஸோ ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அதோடைய ஃபார்ம் வேறு வேறு மாதிரி இருக்கும், ஓகே. ஒன்று கஷாய வடிவிலையோ மாத்திரை வடிவிலையோ இந்த மாதிரி அது வேறுபடலாம், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நாட்டு வைத்தியமாகவும் பாட்டி வைத்தியமும் மரபு சார்ந்த சித்த வைத்தியமாகவும் உணவு சார்ந்த மருத்துவமாகவும் பண்பாடு சார்ந்த மருத்துவமாகவும் விரிந்திருக்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு, உயர்வாக இருந்த தமிழர் மருத்துவ முறை பிறகு பின்தங்கி போனதற்கு காரணம் என்ன, ஓகேங்களா. ஸோ எதனால் இது பின்தங்கி போயிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நிறைய காரணங்களே சொல்லலாம். நம் மீது நிகழ்ந்த படையெடுப்புகள் தாக்கத்தை ஏற்படுத்தின. தமிழர் மருத்துவம் அவரவர் வாழ்வியலுடனும் தத்துவங்களுடனும் பிணைந்துதான் வந்து கொண்டிருந்தது. சமண பௌத்தர் காலத்தில் அந்தந்த மதங்களின் கூறுகள் நம் மருத்துவத்தில் இருந்தன. பிறகு சைவம் ஓங்கிய போது சைவ சித்தாந்தத்தின் கூறுகள் கலந்தன. இறுதியில் ஆங்கிலேயர்கள் வந்தனர். அவர்களுடைய நவீன அறிவியல் பார்வை நம் மீது தாக்கத்தை ஏற்படுத்தியது. சித்த மருத்துவம் என்பது மரபு வழி மருத்துவமாகவும் நாட்டு மருத்துவமாகவும் சுருங்கியது. இறுதியில் கிராமம் சார்ந்த மருத்துவமாக மாறிப்போனது. நவீன மருத்துவத்தில் துரிதமாக சில நோய்களுக்கு கிடைத்த தீர்வுகள் பெரும் வரவேற்பை பெற்றன. ஸோ உயர்வாக இருந்த தமிழ் மருத்துவ முறை பின்தங்கியதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாரி அவங்க கேட்குறாங்க. ஸோ அதுக்கு என்ன காரணமாக சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய படையெடுப்புகள் நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படின்றதாகவும், அப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கப்புறமா, ஆங்கிலேயர்களோட வருகைக்கு அப்புறமா நவீன மருத்துவம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் கண்டிப்பாக, இல்லையா. ஸோ அதனால் சித்த மருத்துவங்கிறது ஒரு மரபு வழி மருத்துவமாகவும் நாட்டு மருத்துவமாகவும் சுருங்கிருச்சு. ஸோ இப்போ துரிதமான சில நோய்களுக்கு அப்படிங்கும் பொழுது, துரிதமான நோய்கள் அப்படின்னா இப்போ ஒரு எதிர்பாராமல் ஒரு ஆக்சிடெண்ட் நடக்கலாம், எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் ஒரு பயங்கரமான ஒரு ஃபீவர், இதுக்கெல்லாம் சடனாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறதோ மெடிசன் சாப்பிட்றதோ இந்த மாதிரி தானே நம்ம அதை சரி பண்ணிக்கணும்னு பார்ப்போம். இப்போ ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உடனே ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதை சரி பண்ணணும், அதுக்கான முதலுதவி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் தானே நம்ம பார்க்குவோம். ஸோ அதனால் நவீன மருத்துவத்தில் துரிதமாக சில நோய்களுக்கு கிடைத்த தீர்வுகள் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கலாம், ஓகே. ஸோ அதனால தான் இந்த நம்மளுடைய சித்த மருத்துவம் சுருங்கிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ஓகேங்களா. இதுதான் தமிழர் மருத்துவம் இப்பொழுது மீண்டும் மறுமலர்ச்சி அடைந்து வருவதாக தோன்றுகிறது. ஆமாம், பல ஆண்டுகளுக்கு பின்னால் தான் மரபு சார்ந்த மருத்துவம் மிகப்பெரிய அனுபவத்தின் நீட்சி என்பதும் மிகப்பெரிய பட்டறிவில் ஒரு பெரிய அறிவியல் கண்டிப்பாக ஒளிந்திருக்கும் என்பதும் புரிய தொடங்கின. குறிப்பாக சர்க்கரை, இரத்த கொதிப்பு, புற்று, மாரடைப்பு முதலிய வாழ்வியல் நோய்கள் பெருகிய நிலையை சொல்லலாம். இவற்றை தீர்க்க வெறும் ரசாயன மருந்துகள் போதா, கூடவே உணவு, வாழ்வியல், உடற்பயிற்சி, யோகம் இவையும் கூட்டாக மேற்கொள்ளப்பட வேண்டும். தொடர் சிகிச்சைக்கு பிறகு பக்க விளைவுகள் இல்லா மருந்துகளின் தேவை அவசியமாயிற்று. அதன் பிறகுதான் எல்லா நாடுகளிலும் இருக்கும் மரபு சார்ந்த மருத்துவ முறைகளின் மீது நவீன அறிவியல் பார்வை விழத் தொடங்கியது. அதனால் சித்த மருத்துவத்தின் தொன்மையும் தமிழர்களின் தொன்மையும் புரிய ஆரம்பித்தன. ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. நாட்பட்ட நோய்களுக்கு மட்டுமல்லாது புதிய தொற்றுநோய் மாதிரியான சவால்களுக்கும் இது சிறந்த மாற்றாக இருப்பது தெரிய வந்தது. இன்றைக்கு பெருவாரியாக இது மீண்டெழுந்து வந்து கொண்டிருக்கிறது, ஓகே. ஸோ இன்னைக்கு அளவில் இது மறுபடியும் மீண்டெழுந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கே தெரியும் இல்லையா. ஸோ நார்மலாக நம்ம போயிட்டு நவீன மருத்துவத்தையே எல்லாத்துக்குமே நாடி போயிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த மருந்துகளால் சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய வருது. ஸோ அதனால் நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறாங்க, சித்த மருத்துவம், நாட்டு மருத்துவம், ஸோ அது மாதிரி இயற்கை சார்ந்த மருத்துவத்தை நாடி போகிறாங்க. ஸோ அதனால் மறுபடியும் இப்போ மீண்டெழுந்து வருது அப்படின்னு சொல்கிறாரு. சித்த மருத்துவத்தில் தாவரங்களில் இருந்து மட்டுமே மருந்துகள் தயாரிக்கப்படுகிறதா? வேர்பாறு, தழைப்பாறு, மிஞ்சினக்கால், பற்ப செந்தூரம் பாறை என்றனர் சித்தர்கள்.
வேர் தழை ஆகியவற்றால் குணமடையாத போது சில நாட்பட்ட நோய்களுக்கு தாவரங்கள் மட்டுமல்லாமல் உலோகங்களையும் பாஷாணங்களையும் சித்த மருந்துகளாக நம் முன்னோர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அந்த காலத்தில் எப்படி மூலிகைகளை மருந்தாக பார்த்தார்களோ அப்படியே தாது பொருட்களையும் உலோகத்தையும் பார்த்தார்கள். அவற்றை மருந்துகளாக மாற்றும் வல்லமை சித்த மருத்துவத்தில் இருந்திருக்கிறது. ஓகேயா? ஸோ ஜஸ்ட்டு நம்ம வந்துட்டு தாவரங்களை மட்டும் வச்சு நம்ம வந்துட்டு இந்த வைத்தியங்கள்லாம் பண்ணுறோமா அப்படின்னா இல்லை. வேர்பாறு தழைப்பாறு மிஞ்சினக்கால் கற்ப செந்தூரம் பாறை அப்படின்ற சித்தர்களுடைய வாக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதை வச்சு இப்போ வேர் தழை ஆகியவற்றால் குணமடையாத நாட்பட்ட நோய்களுக்கு வந்துட்டு உலோகங்களையும் பாஷாணங்களையும் சித்த மருந்துகளாக தயாரித்து நம்முடைய முன்னோர்கள் வந்துட்டு பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதனால் அதே மாதிரி தாது பொருட்களையும் உலோகத்தையும் வந்துட்டு பார்த்தாங்க. ஓகே, ஸோ மூலிகளை எப்படி பார்த்தாங்களோ அதே மாதிரி தான் தாது பொருட்களையும் உலோகத்தையும் வந்துட்டு பார்த்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அதை வந்துட்டு மருந்துகளாக மாற்றும் வல்லமை வந்துட்டு சித்த மருத்துவத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அடுத்ததான், எல்லாருடைய உடல் நலனுக்கும் உடல் அமைப்பிற்கும் ஒரே வகையான மருந்து ஏற்றதாக இருக்குமா? 60 கிலோ எடை கொண்ட ஒருவர் நியூசிலாந்தில் இருக்கிறார், இந்தோனேஷியாவில் இருக்கிறார், இந்தியாவில் இருக்கிறார் என்றால் அவர்கள் எத்தனை பேருக்கும் ஒரே அளவு மருந்து கொடுக்க முடியாது. அவர் எந்த வகை மனிதர், எப்படியான வாழ்வியலில் இருக்கிறார், என்ன மாதிரியான சமூக சிக்கலில் வாழ்கிறார், என்ன போக்கு உடையவர், அவருடைய உணவு முறை என்ன, அவர் மரபு வழி எப்படிப்பட்டது என்றெல்லாம் ஆராய்ந்துதான் சிகிச்சை கொடுக்க வேண்டும். அந்த வகையில் தமிழர் மருத்துவம் தனித்துவம் மிக்கது. 60 கிலோ எடை கொண்ட ஒருத்தர் வந்துட்டு நியூசிலாந்தில் இருக்காரு, இந்தோனேஷியாவில் இருக்காரு, இந்தியாவில் இருக்காரு அப்படின்னா அவங்க அத்தனை பேருக்கும் ஒரே மாதிரியான மருந்துகள் ஒரே அளவில் கொடுக்க முடியாது இல்லையா? ஸோ அவங்கவுங்க இருக்கிற வாழ்வியல் அடிப்படையில் அவங்கவுங்க இருக்கிற தட்பவெட்பநிலை, அவங்கவுங்க இருக்கிற சூழ்நிலை, இதையெல்லாம் பொறுத்து அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் பொறுத்து தான் ஒவ்வொருத்தருக்கும் மருந்துகள் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆகும் இல்லையா, வேரி ஆகும் இல்லையா? ஸோ அதை வந்துட்டு குறிப்பிடுறாங்க. ஸோ என்ன அவங்களுடைய மரபு வழி என்ன அப்படிங்கிறத ஆராய்ஞ்சு பார்த்து தான் அவங்களுக்கான மருந்துகளை நம்ம வந்துட்டு கொடுக்க முடியும். ஸோ இதில் வந்துட்டு சித்த மருத்துவம் வந்துட்டு சித்த மருத்துவமான தமிழ் மருத்துவம் வந்துட்டு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. மருத்துவத்தில் பக்க விளைவுகள் பற்றி கூறுங்கள் ஐயா. ஒரு மருந்தை எடுத்துக்கொண்டால் அதற்கு விளைவும் இருக்கும், பக்க விளைவும் இருக்கும். ஆனால் தமிழர் மருத்துவத்தில் பக்க விளைவுகள் இல்லை. அதற்கு காரணம் மருந்துகள் என்பது உணவின் நீட்சியாக இருக்கிறது. ஒரு கவளம் சோற்றை உடல் எப்படி எடுத்துக்கொள்கிறதோ அப்படியே தான் சித்த மருத்துவத்தின் லேகியத்தையும் சூரணத்தையும் உடல் எடுத்துக்கொள்ளும். அதனால் உணவு எப்படி பக்க விளைவுகளை தருவதில்லையோ அதே போல சித்த மருந்துகளும் பக்க விளைவுகளை ஏற்படுத்துவதில்லை. இருந்த போதிலும் சித்த மருத்துவத்தின் மீது தற்போது நடக்கும் பல அறிவியல் ஆய்வுகள் மூலம் அவற்றை தர நிர்ணயம் செய்து யாருக்கு எந்த மருந்து எந்த அளவில் எந்த துணை மருந்துடன் கொடுத்தால் பக்க விளைவு இருக்காது என்று பட்டியலிட்டுள்ளனர். ஓகேயா? ஸோ இப்போது நம்ம உணவு எப்படி நம்ம உடல் ஏற்றுக்குதோ அதே மாதிரி சித்த மருத்துவத்துக்கும் வந்துட்டு உடம்பு வந்து ஏற்றுக்கும், அதில் எந்த பக்க விளைவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. என்ன காரணம் அப்படின்னா மருந்துங்கிறது சித்த மருத்துவத்தில் மருந்துங்கிறது உணவினுடைய நீட்சியாக உணவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு பொருளாக தான் சித்த மருத்துவம் இருக்குது இல்லையா? ஸோ அதனால் அதையும் வந்துட்டு இந்த லேகியமாகட்டும் இல்லை சூரணமாகட்டும் உடல் வந்து அதை அப்படியே ஏற்றுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்துட்டு எந்த ஒரு பக்க விளைவுகளும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான், தமிழர் மருத்துவத்தின் சிறப்பு என்று எதை சொல்வீர்கள்? தனித்துவமான பார்வை இதன் முதல் சிறப்பு. இரண்டாவது சூழலுக்கு இசைந்த மருத்துவம் இது. இந்த மருத்துவத்தின் பயன்பாடோ மூலக்கூறுகளோ மருந்துகளோ சுற்றுச்சூழலை சிதைக்காது. மிக முக்கியமான சிறப்பு என்னவென்றால் நோய்க்கான சிகிச்சையை மட்டும் சொல்லாமல் நோய் மீண்டும் வராமலிருப்பதற்கான வாழ்வியலையும் சொல்கிறது. அதாவது நோய் நாடி நோய் முதல் நாடி என்ற திருக்குறளின்படி நோயை மட்டுமின்றி அதன் காரணிகளையும் கண்டறிந்து ஒருவரை நோயில்லாத மனிதராக்குகிறது. தனித்துவமான பார்வைங்கிறது முதல் சிறப்பு. இரண்டாவது, சூழலுக்கு இசைந்த மருத்துவம் இது. ஓகே, எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஏற்றுக்கிற மாதிரியான மருத்துவமாக இருக்கும். அதோட இந்த மருத்துவத்தின் பயன்பாடோ மூலக்கூறுகளோ மருந்துகளோ சுற்றுச்சூழலை சிதைக்காது. ஓகே, ஸோ இந்த மருந்தை பயன்படுத்துறதுனாலையோ இதனுடைய மூலக்கூறுகளினாலேயோ மருந்துகள்னாலேயோ சுற்றுச்சூழலுக்கு எந்த வித பாதிப்பும் ஏற்படுறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சிகிச்சையை மட்டும் சொல்லாமல் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன மாதிரியான உணவு எடுத்துக்கணும், என்ன மாதிரியான வாழ்வியல் நெறிமுறைகளை கடைபிடிக்கணும் அப்படிங்கிற வாழ்வியலையும் வந்துட்டு அது சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, நோய் நாடி நோய் முதல் நாடி என்ற திருக்குறளின்படி நோயை மட்டுமின்றி அதன் காரணிகளையும் கண்டறிந்து ஒருவரை நோயில்லாத மனிதராக்குகிறது. ஓகே, ஒருத்தருக்கு ஒரு நோய் ஏற்படுது அப்படின்னா அது எதனால் அந்த நோய் வருது, ஒரு இம்யூனிட்டி காரணமாக இம்யூனிட்டி இல்லாமல் வருதா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள்னால உடம்புல என்ன ப்ராப்ளம்னால அந்த நோய் வருது அப்படின்னு சொல்லி கண்டறிந்து அதுக்கான சிகிச்சையும் அவங்க கொடுப்பாங்க. அதோடு சேர்த்து நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் உணவுகள் எடுத்துக்கிறத தவிர்க்கணும், இந்த மாதிரியான ஹெல்த்தியான உணவுகளை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அட்வைஸ் நம்ம கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அதன் மூலமாக ஒருத்தரை நோய் இல்லாத மனிதர்களாக ஆக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு
இன்றைக்கு நோய்கள் பெருகியிருக்க காரணம் என்ன ஐயா? மனிதன் இயற்கையை விட்டு விலகி வந்ததுதான் முதன்மை காரணம். மாறிப்போன உணவு, மாசு நிறைந்த சுற்றுச்சூழல், மன அழுத்தம் இவை மேலும் குறிப்பிடத்தக்க காரணங்கள். சுற்றுச்சூழல் மாசு இன்னொற்றொரு காரணம். தன் உணவுக்காக வேறு எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் நிலத்தை உரங்களாலும் பூச்சிக்கொல்லிகளாலும் அச்சுப்படுத்தலாம் என்ற அலட்சியமான எண்ணமும் மன அழுத்தமும் எது கேளிக்கை, எது குதூகலம், எது படிப்பு, எது சிந்தனை என்ற புரிதல் இல்லாமல் கூடுதல் காரணங்கள் ஆகும். நம்முடைய வாழ்வியலை செம்மைப்படுத்துவதற்காக நாம் அறிவை மேம்பட்ட அறிவை வளர்த்தோம். ஆனால் நுண்ணறிவை தொலைத்து விட்டோம். இயற்கையோடு இயைந்து வாழலாம் என்கிற அறிவை நாம் மறந்து விட்டோம். இவையே இன்றைக்கு பல நோய்கள் பெருக மிக முக்கியமான காரணம் ஆகும். மனிதன் இயற்கையை விட்டு விலகினது தான் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ உள்ள நோய்களுக்கான முக்கியமான காரணம் இப்போ நிறைய நோய்கள் பெருகி வர்றதுக்கான காரணம் நமக்கே தெரியும். இயற்கை மாசுபாடு அடைகிறது, இயற்கையை நம்ம சரியான முறையில் பராமரிக்காமல் விடுறதுனாலையும், நிறைய பூச்சிக்கொல்லிகள் உரங்கள் நிறைய யூஸ் பண்ணி நிலத்தை பாழாக்கிறதுனால, காற்றை மாசுபடுத்துறதுனால தான் நிறைய நோய்கள் நமக்கு பெருகுது அப்படின்னு சொல்லி நமக்கே தெரியும் இல்லையா? ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா, உடல் எடைக்கும் உடல் நலத்திற்கும் தொடர்பு உண்டா ஐயா அப்படின்னா, மரபு சார்ந்து ஒருவர் உடல் எடை அதிகமாக இருக்கிறது, ஆனால் அவருக்கு தற்போது எந்த நோயும் இல்லாமல் நலமாக இருக்கிறார் என்றால் அது அவர் உடல் எடையை குறைக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் எடை அதிகரிப்பால் சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு வர வாய்ப்புள்ளது என்றால் அவர் குறைத்துத்தான் ஆக வேண்டும். அழகுக்காக மட்டும் உடல் எடையை குறைப்பதும் மிகவும் மெலிவதும் நல்லவை அல்ல. ஓகேயா? ஸோ கொழுப்பு நிறைந்த உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிறதுனாலலாம் உடல் பருமன் அடையுது அப்படின்னா, அந்த உடல் பருமனை அவங்க கண்டிப்பாக குறைச்சி தான் ஆகணும். அதனால் அவங்களுக்கு சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்க கண்டிப்பாக குறைக்கணும். அதனால அழகுக்காக மட்டும்தான் உடல் எடையை குறைக்கிறது அப்படிங்கிறது, மெலிவதுங்கிறது நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததாக, உணவை குறைப்பது தான் இடையை குறைக்கும் வழியா ஐயா? இன்றைக்கு பல உணவு கட்டுப்பாட்டு முறைகள் எல்லாம் நல்ல முயற்சிகள் தான். ஆனால் அவற்றை பின்பற்றுவது நம் உடல் ஏற்றதாக இருக்கிறதா என்பதை குடும்ப மருத்துவரிடம் கேட்டு முடிவெடுக்க வேண்டும். ஏனென்றால் இன்னைக்கு பலரும் இணையத்தை பார்த்து அம்முறைகளுக்கு செல்கிறார்கள். சிலருக்கு அவை கேடு விளைவிக்கக்கூடும். ஒரே அடியாக எடையை குறைப்பது சரியென்று ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் 1-1.5 ஆண்டுகளில் எடையை கட்டுக்குள் கொண்டு வர முயற்சிக்க வேண்டும். அவசர யுகம் என்றாலும் உணவு உண்பதில் சில ஒழுக்கங்களையும் கடைபிடித்தாக வேண்டும். உணவுக்காக சமையலறையில் செலவிடும் நேரத்தை நல்வாழ்விற்காக செலவிடும் நேரம் என நினைக்க வேண்டும். ஓகேயா? ஸோ பல உணவு கட்டுப்பாட்டு முறைகள் இன்றைக்கி நடைமுறையில் இருக்குது. ஸோ நமக்கு எது உச்சிதமானது அப்படிங்கிறத நம்ம நம்மளுடைய மருத்துவர்கிட்ட கேட்டு நம்ம ஆலோசனைப்படி தான் நம்ம அதை பயன்படுத்தணும், அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது இல்லாமல் நம்ம நம்மளே ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணி பண்ணுறோம், உடல் எடையை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோன்னா அது ஆபத்தை விளைவிக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததாக, சமையலறையில் செலவிடும் நேரத்தை நல்வாழ்விற்காக செலவிடும் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடல் நலத்துக்காக உடலுக்கு நாள்தோறும் என்ன செய்ய வேண்டும்? தினமும் 45 நிமிடத்தில் 3 கிலோமீட்டர் நடைப்பயணம், 15 நிமிடம் யோகா, தியானம், மூச்சு பயிற்சி, 7 மணி நேர தூக்கம், 3 லிட்டர் தண்ணீர் அருந்துதல் ஆகியன அவசியம். எங்கோ விளையும் ஆப்பிளை சாப்பிடுவதை விட நமது ஊரில் விளையும் கொய்யா, இலந்தை, நாவல், பப்பாளி, நெல்லி, வாழைப்பழங்கள் ஆகியவற்றை காலை உணவுக்கு முன்பு சாப்பிடலாம். ஓகேயா? ஸோ நம்மளால் முடிந்த அளவுக்கு நடைப்பயணம், யோகா, தியானம், மூச்சு பயிற்சி, அப்புறம் நல்ல தூக்கம் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா, தண்ணீர் நிறைய குடிக்கணும், இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதோடு இல்லாமல் நமது ஊரில் விளையிற கொய்யா, இலந்தை, நாவல், பப்பாளி, நெல்லி, வாழைப்பழங்கள் இதெல்லாம் காலை உணவாக நம்ம சாப்பிட்லாம், காலை உணவுக்கு முன்பு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? ஸோ எங்கேயோ கிடைக்கிற ஆப்பிளை விட நம்ம ஊரில் விளையிற பழங்களை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததாக, உலகத்தின் அத்தனை மரபு சார்ந்த மருத்துவ முறைகளும் பல வகை மருத்துவ முறைகள் இருக்கின்றனவே, அவை இணைந்து செயல்பட முடியுமா? உலகத்தின் அத்தனை மரபு சார்ந்த மருத்துவ முறைகளுக்கும் பலமும் இருக்கிறது, பலவீனமும் இருக்கிறது. தொற்றுநோய் வராமல் காப்பதிலும் அவசர கால சிகிச்சையிலும் மருத்துவ ஆராய்ச்சியிலும் நவீன மருத்துவம் முன்னணியில் உள்ளது. மரபு சார்ந்த மருந்து வேலை செய்யும் விதத்தை புரிந்து கொள்வதற்கு நவீன அறிவியல் பயன்படுகிறது. எனவே எல்லா மருத்துவ முறைகளும் கைகோர்க்க வேண்டும். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நடைமுறையில் உள்ள மருத்துவ முறைகள் சில: சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், யுனானி மருத்துவம், அலோபதி மருத்துவம். ஓகேயா? ஸோ எல்லா மருத்துவ முறையுமே கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ அத்தனை மரபு சார்ந்த மருத்துவ முறைகளுக்கும் பலம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதனால் எல்லாமே ஒன்றிணைந்து கைகோர்க்கணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அடுத்ததாக,
பள்ளி குழந்தைகளாகிய எங்களுக்கு நீங்கள் கூறும் அறிவுரைகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நோய் வந்த பின்பு மருத்துவமனைக்கு செல்வதை விட வருமுன் காக்கும் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ளுங்கள். சரியான உணவு, சரியான உடற்பயிற்சி, சரியான தூக்கம் ஆகிய மூன்றும் உங்களை நலமாக வாழ வைக்கும். விலை உயர்ந்த உணவு தான் சரியான உணவு என்று எண்ணாதீர்கள். எளிமையாக கிடைக்கக்கூடிய காய்கறிகள், கீரைகள், பழங்கள், சிறுதானியங்களை உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள். கணினி திரையிலும் கைபேசியிலும் விளையாடுவதை தவிர்த்து நாள்தோறும் ஓடியாடி விளையாடுங்கள். இரவு தூக்கம் மிகவும் இன்றியமையாதது. உரிய நேரத்தில் உறங்கச் செல்லுங்கள். அதிகாலையில் விழித்தெழுங்கள். உங்களை எந்த நோயும் அண்டாது. வருமுன் காக்கும் வாழ்க்கையை இந்த குழந்தைகளாகி நீங்கள் வாழ ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, ஸோ ரொம்ப விலை உயர்ந்த உணவுகள் தான் உணவுகள் கிடையாது. காய்கறிகள், கீரைகள், பழங்கள், சிறுதானியங்கள் இதெல்லாம் உணவில் சேர்த்துக்கோங்க. கணினி திரையிலும் கைபேசியிலும் விளையாடுறதை விட்டுட்டு ஓடி ஆடி விளையாடுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இரவு தூக்கம் கண்டிப்பாக இன்றியமையாதது. உரிய நேரத்தில் உறங்க செல்றதும் ரொம்ப முக்கியம். அதிகாலையில் விழித்தெழணும். ஸோ அது எந்த நோயும் உங்களுக்கு அண்டாது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததாக, மிகவும் பயனுள்ள செய்திகளை இன்று அறிந்து கொண்டோம். மிகவும் நன்றி ஐயா. மிகவும் மகிழ்ச்சி. சென்று வாருங்கள். தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு டேஷ் பயன்படுத்தினர். தாவரங்களை பயன்படுத்தினர். தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது டேஷின் நீட்சியாகவே உள்ளது. உணவின் நீட்சியாக உள்ளது. உடல் எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்களில் ஒன்று இரத்த கொதிப்பு. ஓகே, ஸோ சமையலறையில் செலவிடும் நேரம் நல்வாழ்விற்காக செலவிடும் நேரமாகும். ஸோ இதோட இந்த லெசன் முடியுது. ஸோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு ஒரு சில பாயிண்ட்ஸ் நீங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ரீடிங் விட்டுக்கோங்க இந்த லெசனை. ஸோ இம்பார்ட்டண்ட்டாக என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக தலைக்குள் ஓர் உலகம். ஓகே, ஸோ இதுவும் ஒரு சில சின்ன விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இந்த லெசனில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால் கண்டிப்பாக இந்த லெசனையும் விட்டுறாதீங்க, படிங்க. ஜஸ்ட் நான் ஒரு ரீடிங் விடுறேன், கேட்டுக்கோங்க. உலகத்திலேயே மிக வியப்பானது மனித மூளை. அதன் செயல்பாடுகள் விந்தையானவை மட்டுமல்ல, புதிரானவை. மருத்துவ மேதைகளும் அறிவியலாளர்களும் இதனை தொடர்ந்து ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். நமது உடல் இயக்கத்திற்கும் மன இயக்கத்திற்கும் காரணமான மூளையை பற்றி அறிந்து கொள்வோம். ஓகேயா? ஸோ நம்ம உடல் இயக்கத்திற்கும் மன இயக்கத்திற்கும் காரணமான மூளையை பற்றி அறிந்துக்கிறது தான் இந்த லெசன். இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் அடர்த்தியான சிக்கலான ஒரு பொருள் எதுவென்றால் அது மனித மூளைதான் என்று சொல்கிறார்கள். அதனுள் இருக்கும் செல்களின் எண்ணிக்கை ட்ரில்லியன். அவற்றில் 100 பில்லியன், அதாவது 10,000 கோடி நியூரான்கள் உள்ளன. இந்த நியூரான்களின் வலைப்பின்னல் தான் புத்திசாலித்தனம், படைப்பு உணர்ச்சி, ஞாபகம், தன்னுணர்வு ஆகியன எல்லாம். மூளையின் அமைப்பு. மூளை முதுகுத்தண்டில் இருந்து முளைக்கிறது. தண்டிலிருந்து மடிப்பாக முட்டைக்கோஸ் இலைகள் வருவது போல அல்லது வெங்காயம் போல உள்ளது. இதை 3 பாகங்களாக மேம்போக்காக பிரிக்கின்றனர். அவை உள்மூளை, நடுமூளை, பின்மூளை. முன்மூளையில் மூக்கு, கண் இவற்றின் முடிவுகள் உள்ளன. உடம்பில் உள்ள சிறு மூளை தான் நம் உடலின் அசைவுகளையும் உணர்ச்சிகளின் வளர்ச்சியையும் கட்டுப்படுத்துகிறது. ஓகேயா? ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லையா? மூளை முதுகுத்தண்டில் இருந்து தான் முளைக்குது. ஓகேயா? ஸோ இதை 3 பாகங்களாக மேம்போக்காக பிரிக்கின்றனர். உள்மூளை, நடுமூளை, பின்மூளை அப்படின்னு சொல்லிட்டு முன்மூளையில் தான் மூக்கு, கண் இவற்றின் முடிவுகள் உள்ளன. உடம்பில் உள்ள சிறு மூளை தான் நம் உடலின் அசைவுகளையும் உணர்ச்சிகளின் வளர்ச்சியையும் கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததாக சொல்கிறாங்க, மூளையின் உணவு. மூளை ரொம்ப பசி உள்ளது. பசி என்றால் சாம்பார் சாதம், தயிர் சாதம் போன்ற பசி இல்லை, உயிர்வழி பசி. மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு 800 மில்லி குருதி தேவைப்படுகிறது. மூளை உடம்பின் எடையில் 50ல் 1 பங்கே இருந்தாலும் அது குருதி, உயிர்வழி ஆகியவற்றின் மொத்த தேவையில் 5ல் 1 பாகத்தை அபகரித்துக் கொள்கிறது. மூளைக்கு அத்தனை ஆற்றல் தேவைதான். தனக்கான ஆற்றலை சேகரித்து வைக்க அதற்கு இடமும் இல்லை. அதனால் அதற்கு குருதியோட்டம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். தெரிந்து தெளிவும்ல. தலையின் பகுதியில் நடைபெறும் சில தன்னிச்சையான செயல்களான வெளிச்சத்திற்கு ஏற்றபடி கண்களை திறப்பது, தலையை திரும்பும் போது கண்களை நிலைநிறுத்துவது ஆகியவற்றையெல்லாம் மூளையை பார்த்து கொள்கிறது. ஆனால் ஏப்பமிடுவது, இருமல், தும்மல், கொட்டாவி, வாந்தி ஆகியவற்றுக்கெல்லாம் மூளைக்கு பதிலாக முதுகெலும்பு இருந்தாலே போதும். மூளையும் உடல் இயக்கமும். நாம் உடலின் நிறைய பாகங்களை நம் விருப்பப்படி செயல்படுத்துகிறோம். கையை ஆட்டு, பரதநாட்டியம், ஆடு, அடி, மூக்கை தொடு, இவையெல்லாம் மேலிடத்திலிருந்து ஆணை செயல்படும் செய்கைகள். ஓகேயா?
ஸோ தும்மல், இருமல், சூடான பாத்திரத்தை தொட்டால் உடனே கையை விலக்கிக் கொள்வது, இவற்றுக்கெல்லாம் மேலிடத்திற்கு தகவல் போய் ஆணை வருவதற்காக காத்திருக்க முடியாது. ஆகவே இவையெல்லாம் பஞ்சாயத்து தாலுகா அலுவலகங்களேயே தீர்மானமாகிவிடுகின்றன. இந்த மாதிரி தன்னிச்சையான செயல்களுக்காகத்தான் முதுகுத்தண்டின் குறுக்கு இணைப்புகள் இருக்கின்றன. ஓகே, இதெல்லாம் வந்துட்டு தன்னிச்சையான செயல்கள். தும்மல், இருமல், சூடான பாத்திரத்தை தொடுறது, உடனே தொட்டால் வந்துட்டு கையை எடுத்துடுறோம் இல்லையா. ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து மூளையுடைய ஆணைக்காக காத்துட்ருக்க முடியாது. ஸோ முதுகுத்தண்டின் குறுக்கு இணைப்புகள் தான் வந்துட்டு இந்த தன்னிச்சை செயல்களுக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது இல்லாமல் கையை ஆட்டுறது, பரதநாட்டியம் ஆடுறது, அப்புறம் அடிக்கிறது, மூக்கை தொடுறது, இதெல்லாம் வந்துட்டு மேலிடத்தில் ஆணை வந்து தான் வந்துட்டு செயல்படும் செய்கைகள். ஓகேயா. ஸோ இதை வந்துட்டு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. மூளையின் வலதும் இடதும். மூளைக்கு செல்லும் நரம்புகளில் இடவல மாற்றம் ஒன்று நிகழ்கிறது. அதாவது வலப்பக்க செய்திகள் மூளையின் இடப்பக்க பகுதிக்கும், இடப்பக்க செய்திகள் வலப்பக்க பகுதிக்கும் செல்கின்றன. நம்மில் பெரும்பாலானவர்கள் வலது கைக்காரர்களாக இருப்பதற்கு காரணம் நம் மூளையில் இடது பகுதியில் அதிகப்படியான பாதிப்பினால் தான் என்று சொல்கிறார்கள். நம்ம இடது பாதி தான் பேச, எழுத, கணக்கிட, தர்க்க ரீதியில் சிந்திக்க உதவுகிறது. அறிவாற்றல் பிரச்சனைகளை அலசுதல், சதுரங்கம் போன்ற விளையாட்டுகளில் சிறப்பது, இவற்றையெல்லாம் இடது பகுதி பார்த்து கொள்கிறது. நம் மொழி அறிவு கூட இடது பகுதியே. நம்ம மூளையுடைய இடது பாதி தான் வந்துட்டு பேச, எழுத, கணக்கிட, தர்க்க ரீதியில் சிந்திக்க உதவுகிறது. ஓகே. ஸோ அறிவாற்றல் பிரச்சனைகளை அலசுதல், சதுரங்கம் போன்ற விளையாட்டுகளில் சிறப்பது, இவற்றையெல்லாம் இடது பகுதி பார்த்து கொள்கிறது. நம் மொழி அறிவு கூட இடது பகுதி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இடது பாதி அண்ணன் என்றால் வலது பாதி தம்பி. இந்த பாதியால் தான் நம் வடிவங்களை உணர்கிறோம். கவிதை எழுதுவது, பாடம் போடுவது, நடனம் ஆடுவது, நடிப்பது போன்ற கலை தொடர்பானவை எல்லாம் வலது பாதியில்தான். வலது பாதி சரியில்லை எனில் வீட்டுக்கு போக வழி தெரியாமல் திண்டாடுவோம். ஓகேயா. ஸோ இடது பாதி அண்ணன் அப்படின்னா வலது பாதி தம்பி. ஓகே, இந்த பாதியால் தான் வந்து வடிவங்களை நம்ம உணர்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கவிதை எழுதுறது, படம் போடுறது, நடனம் ஆடுகிறது, நடிப்பது, இதெல்லாம் வந்துட்டு கலை தொடர்பானவை எல்லாம் வந்து வலது பாதியினால் தான் செய்ய முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. வலது பாதி சரியில்லை அப்படின்னா வீட்டுக்கு போக வேண்டியதான். வலது பாதி சரியில்லை அப்படின்னா வீட்டுக்கு போக வழி தெரியாமல் நம்ம திண்டாட வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வலது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகமாக இருப்பவர்கள் நடிகர்கள், பாடகர்கள், நடன கலைஞர்கள், இசைக்கருவிகளை கையாளுபவர்கள், இன்ன பிறர். ஓகே, வலது பகுதி ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறவங்க, ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகர்கள், பாடகர்கள், நடன கலைஞர்கள், இசைக்கருவிகளை கையாளுவர்கள், இன்ன பிறர். ஓகே, இடது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகம் இருக்கிறவர்கள் தான் வந்துட்டு பட்டய கணக்கர்கள், கணக்கு ஆசிரியர்கள், இந்திய ஆட்சி பணிக்கு முடித்தவர்கள் போன்றோர். ஓகே, ஸோ இவங்கெல்லாம் வந்து இடது ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்கிறவங்க. ஸோ வலது ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்கிறவங்க நடிகர்கள், பாடகர்கள் மாதிரியான கலைஞர்கள். ஓகேங்களா. ஸோ இடதும் வலதும் சரியான அளவில் கலந்து இருப்பவர்களும் உண்டு. ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு சரியான அளவில் கலந்து இருக்கிறவங்களும் உண்டு அப்படின்றாங்க. மூளையும் உணர்வுகளும். நம்மில் எத்தனை உணர்ச்சிகள் உள்ளன என்று சிந்தித்து பாருங்கள். கோபம், பாசம், அன்பு, வியப்பு, வெறிப்பு என எத்தனை உணர்ச்சிகளை நம் முகம் காட்டுகிறது. மனிதனுக்குத்தான் முகத்தில் உணர்ச்சிகளை காட்டும் திறமை அதிகம். கோபம், பயம் போன்ற ஒன்றிரண்டைத்தான் மிருகங்களால் காட்ட முடியும். மற்றபடி மனிதன் போல் நவரசங்களையும் காட்ட முடியாது. உணர்ச்சிகளின் பிறப்பிடம் மூளைதான். மூளை, உடல் இரண்டும் இணைந்து செயல்படுவதால் வெளிப்படுவதுதான் உணர்ச்சிகள். ஓகே, தெரிந்து தெளிவோம். மறதி என்பது சில நினைவுகள் மற்ற நினைவுகளுடன் குறுக்கிட்டு அவற்றை அழிப்பது என்று சிலர் கருதுகின்றனர். பொதுவாக நாம் உயிர் வாழ தேவையான செய்திகளை நாம் விரைவில் மறப்பதில்லை. நம் பெயர், நண்பர், உறவினர், மேலதிகாரிகளின் பெயர்கள், வீட்டுக்கு போகும் வழி, இவற்றையெல்லாம் நாம் விரைவில் மறப்பதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ மறதிங்கிறது வேற ஒரு நினைவுகள் வந்ததுனால தான் நமக்கு அந்த மறதி ஏற்படுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. நமக்கு தேவையான உயிர் வாழ தேவையான விஷயங்களை வந்துட்டு நம்ம அவ்வளோ சீக்கிரம் மறக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய பேர், நண்பர்களுடைய பெயர், உறவினர்கள், அப்புறம் வந்துட்டு மேலதிகாரிகளோட பெயர், அப்புறம் வீட்டுக்கு போகிற வழி, இவற்றையெல்லாம் நம்ம வந்துட்டு விரைவில் மறக்கிறது கிடையாது. ஓகேவா. மூளையும் நினைவாற்றலும். நினைவாற்றல் மூளையின் மற்றொரு விந்தை. ஏறக்குறைய பிறந்த சில வருடங்களில் இருந்து வாழ்நாள் முழுவதும் பல செய்திகள் நமக்கு நினைவில் இருக்கின்றன. மனிதனின் நினைவாற்றலை ஒரு கணிப்பொறி அல்லது நூலகத்துடன் சிலர் ஒப்பிடுவார்கள். நம் புலன்களிலிருந்து கண், காது, தொண்டை வரும் செய்திகளை மூளை தற்காலிகமாக ஓரிடத்தில் போட்டு வைத்துக் கொள்கிறது. அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சில செய்திகள் குறுகிய கால நினைவுக்கு அனுப்பப்படுகின்றன. தற்காலிக நினைவில் புதியதாக செய்திகள் உள்ளே நுழையும் பொழுது பழைய செய்திகள் நீக்கப்படுகின்றன. உங்களுக்கு இன்று காலை சாப்பிட்டது நினைவில் இருக்கும், போன வாரம் சாப்பிட்டது நினைவில் இருக்காது. ஆனால் திரும்ப திரும்ப நினைத்து பார்த்தால் ஒரு செய்தியை அதிக காலம் தற்காலிக நினைவில் நிறுத்த முடியும். தேர்வுக்கு மனப்பாடம் செய்வது போல. இவ்வாறு மீண்டும் மீண்டும் நினைக்கப்படும் செய்திகள் தேர்ச்சி பெற்று நம் மூளையில் நிலையான நினைவுக்கு அனுப்பப்படுகின்றன. ஓகே. ஸோ
நினைவாற்றல் அப்படிங்கிறது வந்துட்டு மூளையுடைய மற்றொரு விந்தையாக சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஏறக்குறைய பிறந்த சில வருடங்கள்லேருந்து நம்ம குழந்தையாக இருக்கிறதுலாம் நமக்கு ஞாபகம் இருக்காது. அதுக்கப்புறமா நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் நினைவு தெரிஞ்ச காலத்துலேருந்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த நினைவு தெரிஞ்ச காலத்துலேருந்து நமக்கு வயதாகிற வரைக்குமே வந்துட்டு நமக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது ஓரளவுக்கு நமக்கு ஞாபகம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம அதை அவ்வளோ சீக்கிரம் மறக்க மாட்டோம். ஸோ மனிதனின் நினைவாற்றலை ஒரு கணிப்பொறி அல்லது நூலகத்துடன் சிலர் ஒப்பிடுவார்கள். ஓகே, ஸோ மனிதனோட நினைவாற்றலை கணிப்பொறியோடையும் நூலகத்தோடையும் சிலர் ஒப்பிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம் புலன்களிலிருந்து கண், காது, தொண்டை வரும் செய்திகளை மூளை தற்காலிகமாக ஓரிடத்தில் போட்டு வைத்துக் கொள்கிறது. ஓகே, அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சில செய்திகள் வந்துட்டு குறுகிய கால நினைவுக்கு அனுப்பப்படுகின்றன. ஓகே, ஸோ நிறைய விஷயங்கள் வந்து தற்காலிக நினைவாக தான் நமக்கு இருக்கும். ஸோ அது ரொம்ப காலத்துக்கு நமக்கு ஞாபகத்தில் இருக்கிறது இல்லை. ஸோ தற்காலிக நினைவு புதியதாக செய்திகள் உள்ளே நுழையும் பொழுது பழைய செய்திகள் வந்துட்டு நமக்கு மறந்து போய்கிட்டே இருக்கும். ஓகேவா, எடுத்துக்காட்டாக வந்துட்டு நம்ம நேற்று காலையில் என்ன சாப்பிட்டோங்கிறது ஞாபகம் இருக்கும். ஆனால் நேற்று என்ன சாப்பிட்டோம், அதுக்கு முதல் நாள் என்ன சாப்பிட்டோங்கிறதுலாம் நமக்கு ஞாபகம் இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி போன வாரம் என்ன சாப்பிட்டோம் அப்படிங்கிறது அந்தளவுக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஆனால் நம்ம திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை நினச்சி பார்க்குறதுனால அதை வந்து தற்காலிக நினைவில் நம்ம நிலைநிறுத்தி வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதாவது தேர்வுக்கு மனப்பாடம் செய்கிறது மாதிரி. இப்போ இன்றைக்கி ஒரு லெசன் படிக்கிறோம் அப்படின்னா அது நமக்கு ஞாபகத்தில் இருந்துகிட்டே இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஆனால் அதை நம்ம திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அது நமக்கு நல்லாவே ஞாபகத்தில் பதிஞ்சிரும் இல்லையா. ஸோ அதனால் அது மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நிலையான அந்த மாதிரி நம்ம படிச்சுட்டே இருக்கும்பொழுது அது நிலையான நினைவுக்கு வந்துட்டு அனுப்பப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தற்காலிக நினைவுலேருந்து நிலையான நினைவுக்கு அது அனுப்பப்பட்டுருமா. மூளையும் தன்னுணர்வும். உங்கள் பெயர் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் சின்ன குழந்தையில் இருந்து நான் என்ற உணர்வு நிச்சயம் நம் எல்லோருக்கும் ஏற்பட்டு விடுகிறது. இந்த தன்னுணர்வு தான் மனத்தின் செயல்பாடு என்கின்றனர். தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கும் போது நாம் இதன் பல நிலைகளை சந்திக்கிறோம். சிலருக்கு மத்தியான தூக்கத்தில் இருந்து எழுந்திருக்கும் போது அமுக்குவான் வரும், அதாவது நினைவு திரும்பிவிடும். ஆனால் கை கால் அசைக்கும் திறமை சிறிது நேரத்துக்கு பிறகே வரும். பொழுதும் விழித்து கொண்டிருக்கும் போதே 2 விதமான மனம் இயங்குவதை நீங்கள் கவனிக்கலாம். மகிழ்ந்து அல்லது இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது ஒரு மனம் வேறு சிந்தனையில் இருக்க, மற்றது கியர் மாற்றுவது, சாலை விதிகளுக்கு பணிவது என்று மற்றொரு தளத்தில் இயங்கும். ஓகேயா, மூளையும் அன்றாட நிகழ்வுகளும். அவசரமே இல்லாத அன்றாட நிகழ்ச்சிகளை மூளை எப்படி சமாளிக்கிறது என்று பார்க்கலாம். சுமார் 90 நிமிடங்களுக்கு ஒரு முறை நாம் எல்லோரும் மனநிலை மாறுகிறோம் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். ஓகே, கொஞ்ச நேரம் சுறுசுறுப்பு, கொஞ்ச நேரம் பகல்னா இப்படித்தான் நாம் மாறி மாறி வாழ்கிறோம். பகலிலும் சரி இரவிலும் சரி இந்நிலை தொடரும். ஓகே, ஸோ 90 நிமிடங்களுக்கு ஒரு முறை நம்மளுடைய மனநிலை வந்துட்டு மாறுதான். 90 நிமிடங்களுக்கு ஒரு தடவை நம்ம மனநிலை மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் சுறுசுறுப்பாக இருப்போம், அப்புறம் நமக்கு ஒரு டயர்டாகும், சோம்பேறித்தனமாக ஆகிடுவோம். ஸோ அது மாதிரி மாறி மாறி நம்ம வந்துட்டு வாழ்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சராசரி மனிதன் தனது வாழ்நாளில் 20 வருடம் தூங்குகிறான். 3 லட்சம் கனவுகள் காணுகிறான். நினைவு போல் தூக்கமும் நம் நரம்புகளின் முக்கிய நிலை ஆகும். கனவு என்பது மனதில் உள்ள நினைவலைகளில் அன்றைய அல்லது சமீபத்திய நினைவுகளை வகைப்படுத்தி வரிசைப்படுத்தும் செயல் என்கின்றனர். கனவுகள் அலமாரியில் உள்ள பொருட்களை ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்து திருப்பி வைப்பது போன்றது என்கிறார்கள். மூளையும் கற்றலும். மொழியை இலக்கண விதியின்படி பேசுவது மனிதனுக்கு உண்டான தனிப்பட்ட திறமை. சிம்பன்சி போன்ற குரங்குகளுக்கு மன்றாடி சொல்லிக் கொடுத்தும் இந்த திறமை வரவில்லை. மொழி ஆராய்ச்சி இப்படி என்றால் கற்பது, அனுபவத்திலிருந்து அறிவு பெறுவது ஆகியவை பற்றியும் நிறைய ஆராய்ச்சி செய்கிறார்கள். நாம் சட்டை போட்டுக்கொள்வது, சைக்கிள் ஓட்டுவது, ஸ்பூனால் சாப்பிடுவது ஆகியவை எல்லாம் அனுபவ அறிவுதான். இவற்றையெல்லாம் நாம் எப்படி கற்கிறோம் என்ற ஆராய்ச்சிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. எது எப்படியோ கற்பது நம் மூளையில் மாறுதல்களை ஏற்படுத்துகிறது என்பது பரிசோதனை மூலம் கண்டறிந்த உண்மை. நாம் தினமும் கற்கின்றோம், கற்ற வித்தைகளை மாற்றி அமைத்துக் கொள்கிறோம். கற்க கற்க நம் நியூரான்களின் இணைப்பு சிக்கல்களில் அதிகமாகிக் கொண்டே வருகின்றன. மூளையின் எடை கொஞ்சம் கூடுகிறது, அதில் உள்ள புரோட்டீன் அளவு அதிகரிக்கிறது. கற்பது, அனுபவ அறிவு ஆகியவை மூளையின் பல பகுதிகளை பாதிக்கின்றன என்பது மட்டும் உறுதி. நூல்வெளி. சுஜாதாவின் இயற்பெயர் ரங்கராஜன் என்பதாகும். இவர் சிறுகதைகள், புதினங்கள், நாடகங்கள், அறிவியல் புனைவு கதைகள், திரைப்பட கதை, வசனம் என பல துறைகளில் பணியாற்றியுள்ளார். மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணியில் இவர் முக்கிய பங்கு ஆற்றியுள்ளார்.
என் இனிய எந்திரா, மீண்டும் ஜீனோ, ஸ்ரீரங்கத்து தேவதைகள், தூண்டில் கதைகள் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். இவரது தலைமைச் செயலகம் என்னும் நூலிலிருந்து செய்திகள் தொகுத்து தரப்பட்டுள்ளன. ஓகே, சுஜாதாவோட இயற்பெயர் வந்துட்டு ரங்கராஜன். ஓகேங்களா. ஸோ இவர் வந்துட்டு நிறைய சிறுகதைகள்லாம் வந்துட்டு எழுதியிருக்காரு. ஸோ நீங்கள் உங்களுக்கு படிக்க வாய்ப்பு கிடைச்சா படித்து பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும் அவருடைய ஸ்டோரிஸ் எல்லாமே. ஸோ மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணியில் முக்கிய பங்கு வகிச்சிருக்காரு. என் இனிய எந்திரா, மீண்டும் ஜீனோ, ஸ்ரீரங்கத்து தேவதைகள், தூண்டில் கதைகள் வந்துட்டு இவருடைய கதைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரது தலைமைச் செயலகம் என்னும் நூலிலிருந்து இந்த செய்திகள் வந்துட்டு தொகுத்து தரப்பட்டிருக்கு. ஸோ அடுத்ததாக எச்சம். ஓகே, லாஸ்ட் லெசனில் நம்ம வினைமுற்று பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி எச்சம் பார்க்க போகிறோம். படித்தான், படித்த, படித்து ஆகிய சொற்களை கவனியுங்கள். படித்தான் என்னும் சொல்லின் பொருள் முற்று பெறுகிறது. எனவே இது வினைமுற்று ஆகும். படித்த, படித்து ஆகிய சொற்களில் பொருள் முற்று பெறவில்லை. இவ்வாறு பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும். இது பெயரெச்சம், வினையெச்சம் என்று இருவகைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஒரு சொற்களுடைய பொருள் வந்துட்டு முற்று பெறலை அப்படின்னா அதுக்கு எந்த அர்த்தமும் அது கொடுக்கலை, முற்று பெறாமல் அப்படியே நிற்குது, பாதியில் நிற்குது அப்படின்னா அதுதான் வந்துட்டு எச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு பெயரெச்சம், வினையெச்சம்னு இருவகைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா படித்தான், படித்த, படித்து அப்படின்ற சொற்கள் இருக்கு இல்லையா. ஸோ படித்தான்கிற சொல் வந்துட்டு முற்று பெறுகிறது, இதனால் இது வினை முற்றாயிடுது. ஆனால் படித்த, படித்து அப்படிங்கிற சொற்கள் வந்துட்டு முற்று பெறாமல் அப்படியே நிற்குது. படித்து அப்படிங்கிறது நமக்கு எந்த ஒரு முடிவையுமே கொடுக்கலை, படித்தங்கிறதும் முடிவாக கொடுக்கல. ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்னது, எச்சம். ஓகே, எஞ்சி நிற்கும் சொல் தான் வந்துட்டு எச்சம். ஸோ 2 வகை சொல்லியிருக்காங்க, பெயரெச்சம், வினையெச்சம் சொல்லிட்டு. பெயரெச்சம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். படித்த என்னும் சொல் மாணவன், மாணவி, பள்ளி, புத்தகம், ஆண்டு போன்ற பெயர் சொற்களில் ஒன்றினை கொண்டு முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, படித்த என்னும் சொல் வந்துட்டு படித்த மாணவன், படித்த மாணவி, படித்த பள்ளி, படித்த புத்தகம், ஓகே, படித்த ஆண்டு அப்படிங்கிற மாதிரி இதில் எதையாவது ஒன்று கொண்டு தான் வந்துட்டு அது முடிவு பெறும் அப்படியா இல்லையா. ஸோ மாணவன், மாணவி, பள்ளி, புத்தகம் இதெல்லாம் வந்துட்டு பெயரை குறிப்பிடுறதுனால இது வந்துட்டு பெயரெச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இவ்வாறு பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம் ஆகும். பெயரெச்சம் 3 காலத்திலும் வரும். ஓகே, ஸோ இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலங்கிற 3 காலத்திலையும் இது வந்துட்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன அப்படின்னா பாடிய பாடல். பாடிய பாடல் அப்படின்னா ஆல்ரெடி பாடின பாடல் தான். ஸோ அது இறந்த கால பெயரெச்சம். பாடுகின்ற பாடல் நிகழ்கால பெயரெச்சம். இப்போ பாடிட்டு இருக்காங்க அப்படின்னா அது நிகழ்கால பெயரெச்சம். பாடும் பாடல் இது எதிர்கால பெயரெச்சம். பாடும் பாடல் அப்படிங்கிறது. அடுத்ததா தெரிநிலை குறிப்பு பெயரெச்சங்கள். எழுதிய கடிதம் இத்தொடரில் உள்ள எழுதிய என்னும் சொல் எழுதுதல் என்னும் செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுகிறது. இவ்வாறு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரெச்சம் தெரிநிலை பெயரெச்சம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா. ஸோ எழுதிய கடிதம் அப்படிங்கிறதுல எழுதியங்கிற சொல் வந்துட்டு எழுதுதல்ங்கிற செயலையும் இறந்த எழுதிய அப்படிங்கும்பொழுது அது இறந்த காலம், எழுதிய ஆல்ரெடி எழுதியாச்சு. ஓகேங்களா. ஸோ இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுது. ஓகே, எழுதுதல்ங்கிற செயலையும் இறந்த காலத்தையும் வந்துட்டு தெளிவாக காட்டுது. இவ்வாறு செயலையும் காலத்தையும் வெளிப்படுமாறு தெளிவாக காட்டுச்சு அப்படின்னா அது வந்துட்டு தெரிநிலை பெயரெச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. செயலையும் அதோடைய காலத்தையும் காட்டுச்சு அப்படின்னா அது வந்துட்டு தெரிநிலை பெயரெச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சிறிய கடிதம் அப்படின்னு ஒரு இது இருக்குது. இத்தொடரில் உள்ள சிறிய என்னும் சொல்லின் செயலையோ காலத்தையோ அறிய முடியவில்லை, பண்பினை மட்டும் குறிப்பாக அறிய முடிகிறது. இவ்வாறு செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரெச்சம் குறிப்பு பெயரெச்சம். ஓகே, ஸோ சிறிய கடிதம் அப்படிங்கும் பொழுது ஒரு சின்ன கடிதம் அப்படின்றது மட்டும்தான். ஓகேங்களா. ஸோ அது வந்துட்டு காலத்தை வந்துட்டு அறிய முடியல, அது என்ன செயல்ங்கிறதும் நம்மளால் சொல்ல முடியாது. ஓகேவா. ஸோ குறிப்பாக அது வந்து ஒரு சிறிய கடிதம் அப்படின்றது மட்டும்தான் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் அதோடைய பண்புனா அது சிறிய கடிதம். ஓகே, சின்ன அப்படிங்கிற ஒரு பண்பை குறிக்குது இல்லையா. ஸோ அதனால் அது என்னது குறிப்பாக, அதாவது பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரெச்சம் வந்துட்டு குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வினையெச்சம். படித்து என்னும் சொல்லில் முடித்தான், வியந்தாள், மகிழ்ந்தார் போன்ற வினைச்சொற்களில் ஒன்றை கொண்டு முடியும்.
ஓகே, படித்து என்னும் சொல் வந்துட்டு முடித்தான், வியந்தாள், படித்து முடித்தான், படித்து வியந்தாள், படித்து மகிழ்ந்தார் போன்ற வினை சொற்களில் ஒன்றை கொண்டு முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ படித்து முடித்தான், படித்து வியந்தான் இவ்வாறு வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையெச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ முடித்தான், வியந்தாள், மகிழ்ந்தார் அப்படிங்கிற வினையை கொண்டு முடிகிறதுனால இது படித்து அப்படிங்கிற எச்சம், முடித்தான்கிற வினை, ஸோ வினையெச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையெச்சம். இந்த எச்சம் வந்துட்டு வினையை கொண்டு முடியுது, ஒரு வினையை கொண்டு முடியுது. ஓகேங்களா? ஸோ அப்போ படித்து முடித்தான். ஓகேவா? தெரிநிலை குறிப்பு வினையெச்சங்கள். ஓகேவா? எழுதி வந்தான் இத்தொடரில் உள்ள எழுதி என்னும் சொல் எழுதுதல் என்னும் செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுகிறது. இவ்வாறு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் வினையெச்சம் தெரிநிலை வினையெச்சம் எனப்படும். ஓகேவா? ஓகே, இத்தொடரில் வந்துட்டு எழுதிங்கிற சொல் வந்துட்டு எழுதுதல் என்ற செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுது. ஓகேங்களா? ஸோ இவ்வாறு செயலையும் காலத்தையும் தெளிவாக வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் வினையெச்சம் வந்துட்டு தெரிநிலை வினையெச்சம். எழுதி வந்தான் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு தெரிநிலை வினையெச்சம். செயலையும் காலத்தையும் தெளிவாக காட்டுச்சு அப்படின்னா அது வந்துட்டு தெரிநிலை வினையெச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. மெல்ல வந்தான் அப்படிங்கிறது அவன் வந்துட்டு மெல்ல வந்தான் அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறாங்க. இத்தொடரில் உள்ள மெல்ல என்னும் சொல் காலத்தை வெளிப்படையாக காட்டவில்லை. ஸோ மெல்ல வந்தான், அவன் மெதுவாக நடந்து வந்தான், ஆனால் அந்த காலம் என்னங்கிறது அவங்க வந்துட்டு சொல்லலை. மெதுவாக என்னும் பண்பை மட்டும்தான் சொல்லுது. ஓகேங்களா? ஸோ இவ்வாறு காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வரும் வினையெச்சம் குறிப்பு வினையெச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? முற்றெச்சம். வள்ளி படித்தனள் இத்தொடரில் படித்தனள் என்னும் சொல் படித்தாள் என்னும் வினைமுற்று பொருளை தருகிறது. வள்ளி படித்தனள் மகிழ்ந்தாள் இத்தொடரில் படித்தனள் என்னும் சொல் படித்து என்னும் வினையெச்ச பொருளை தருகிறது. இவ்வாறு ஒரு வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம் எனப்படும். ஓகே, வள்ளி படித்தனள் மகிழ்ந்தாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வள்ளி படித்தனள் இத்தொடரில் படித்தனள் என்னும் சொல் வந்துட்டு படித்தாள்ங்கிற வினைமுற்று பொருளை தருது. படித்தனள் அப்படின்னா வினைமுற்று பொருளை வந்துட்டு தருது. அதுவே வள்ளி படித்தனள் மகிழ்ந்தாள் அப்படிங்கிறது இந்த சொல் வந்துட்டு படித்து என்னும் வினையெச்ச பொருளை தருகிறது. அதாவது படித்தனள் மகிழ்ந்தாள் அப்படிங்கிறது வினையெச்ச பொருளை தருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வாறு வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது வந்துட்டு முற்றெச்சம். ஓகே, ஸோ இதுவே வந்துட்டு ஆல்ரெடி வினைமுற்று தான். ஓகேங்களா? ஸோ வள்ளி படித்தனள் அப்படிங்கிறது, ஆனால் படித்தனள் மகிழ்ந்தாள் அப்படின்னு ஒரு வினைமுற்றை கொண்டு முடிகிறதுனால இது வந்துட்டு முற்றெச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள், புக் பேக் கொஷின். முற்றுப்பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. முற்றுப்பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் வந்துட்டு எச்சம். கீழ்காணும் சொற்களில் பெயரெச்சம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பார்த்த அப்படிங்கிறது தான் வந்துட்டு பெயரெச்சம். குறிப்பு வினையெச்சம் டேஷ் வெளிப்படையாக காட்டாது. குறிப்பு வினையெச்சம் வந்துட்டு காலத்தை வந்துட்டு வெளிப்படையாக காட்டாது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பொறுத்துக. நடந்து அப்படிங்கிறது வினையெச்சம். ஓகே, நடந்துங்கிறது வினையெச்சம். பேசிய அப்படிங்கிறது பெயரெச்சம். ஓகே, ஸோ எடுத்தனன் உண்டான் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் இல்லையா, படித்தனள் மகிழ்ந்தாள் அப்படின்ற பார்த்தோம் இல்லையா. ஸோ அது வந்து முற்றெச்சம் பார்த்தோம் இல்லையா. ஸோ எடுத்தனள் உண்டான், எடுத்தனன் உண்டான்ங்கிறது முற்றெச்சம். பெரியங்கிறது குறிப்பு பெயரெச்சம், அது பெரியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது குறிப்பு பெயரெச்சம். ஓகேயா? ஸோ நடந்துங்கிறது வினையெச்சம், பேசிய பெயரெச்சம், எடுத்தனன் உண்டான் முற்றெச்சம், பெரிய குறிப்பு பெயரெச்சம். ஓகேயா? ஸோ இதில் கொஞ்சம் வேர்ட்ஸ் கொடுத்துட்டு அது எது பெயரெச்சம் எது வினையெச்சம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ பெயரெச்சம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல, எரிந்த, வீழ்ந்த, மாட்டிய, அழைத்த அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு பெயரெச்சம். ஓகேயா? ஸோ அதே வினையெச்சம் அப்படிங்கிறது படுத்து, பாய்ந்து, கடந்து, பிடித்து, பார்த்து அப்படிங்கிறதெல்லாம் வினையெச்சம். ஓகேவா? ஸோ அடுத்ததாக உவமை தொடர்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லெசன் பின்னாடியே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதையும் வந்துட்டு படிச்சுக்கோங்க.
நாம் பேச்சிலும் எழுத்திலும் கருத்துக்களை எளிதாக விளக்குவதற்கு சில தொடர்களை பயன்படுத்துவோம். அவை உவமை தொடர்கள் எனப்படும். ஒவ்வொரு உவமை தொடருக்கும் தனிப்பொருள் உண்டு. மடை திறந்த வெள்ளம் போல் தடையின்றி மிகுதியாக, திருவிழாவை காண மடை திறந்த வெள்ளம் போல் மகிழ்ந்து மக்கள் வந்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் உவமை தொடர். அதாவது நம்ம பேச்சிலும் எழுத்திலும் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிய வைக்கிறதுக்காக சில வார்த்தைகளை யூஸ் பண்ணுவோம். அதுதான் உவமை தொடர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சில தொடர்களை நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ தடையின்றி மிகுதியாக அப்படிங்கிறதுக்கு மடை திறந்த வெள்ளம் போல், மடையை திறந்த வெள்ளம் போல் மக்கள் வந்தாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுதான் உவமை தொடர். ஓகே. ஸோ வெள்ளம் வந்த மாதிரி மக்களும் வந்தாங்க அப்படின்னு சொல்லி உவமை கொடுத்து சொல்கிறது, உவமை தொடர் கொடுத்து நம்ம சொல்கிறது. ஸோ திருவிழாவை காண மடை திறந்த வெள்ளம் போல மக்கள் வந்தனர் அப்படின்னு சொல்கிறது. உள்ளங்கை நெல்லிக்கனி போல, இது வெளிப்படைத்தன்மை. பாரதியின் பாடல்கள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அனைவருக்கும் விளங்கும் அப்படிங்கிறது. உள்ளங்கையில் நெல்லிக்கனி போல, அதாவது அனைவருக்கும் விளங்கும் விதமாக பாரதியார் அவர்களுடைய கவிதைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இது வெளிப்படைத்தன்மையை புரிய வைக்கிறதுக்காக உள்ளது. ஸோ அடுத்ததாக பொறுத்துக கொடுத்துருக்காங்க. காக்கை உட்கார பனம்பழம் விழுந்ததுங்கிறது தற்செயல் நிகழ்வு, தற்செயலாக நடந்த ஒரு விஷயம். ஓகேங்களா. ஸோ காக்கா உட்கார பனம்பழம் விழுந்ததுங்கிறது தற்செயல் நிகழ்வு. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போலங்கிறது எதிர்பாரா நிகழ்வு. நம்ம கிணறு தான் வெட்ட போனோம், ஆனால் பூதம் கிளம்பின கதையாகிடுச்சு. ஸோ கிணறு வெட்ட போய் பூதம் கிளம்பின கதையாகிடுது எதிர்பார்க்காம நடக்கிற ஒரு விஷயம். அடுத்ததான் பசுமரத்து ஆணி போல எளிதில் மனதில் பதிதல். ஓகேயா. பசுமரத்து ஆணி போல் மனதில் பதிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி எளிதில் பசுமரத்தில் ஆணி அடித்தா சீக்கிரமாக போய் உட்காந்துரும். அது மாதிரி தான் மனதில் எளிதில் பதிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக குறிப்பிடுவாங்க. விழலுக்கு இறைத்த நீர் போல, விழலுக்கு இறைத்த நீர்ங்கிறது பயனற்ற ஒரு செயல். ஓகே. ஸோ பயனற்ற செயல். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல, நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினால் போலங்கிறது ஒற்றுமையின்மை. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினது எல்லாம் தனித்தனியாக ஓடி போயிடும், எல்லாம் உருண்டு ஓடி போயிடும் இல்லையா. ஸோ அது ஒற்றுமையின்மையை குறிக்கிறதுக்காக சொல்லுவாங்க. ஸோ அடுத்ததான் புக் பேக்கில் இந்த கலைச்சொல் அறிவும் பார்த்துக்கோங்க. ஓகேவா. நோய், டிசீஸ், மூலிகை, ஹெர்ப்ஸ், சிறுதானியங்கள், மில்லட்ஸ், பட்டயக்கணக்கர், ஆடிட்டர், பக்க விளைவு, சைடு எஃபெக்ட், நுண்ணுயிர் முறி, ஆன்டிபயோட்டிக், மரபணு, ஜீன், ஒவ்வாமை, அலர்ஜி. ஓகேவா. ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஓகே. இதோட நமக்கு இயல் 3 கம்ப்ளீட் ஆகுது. அடுத்ததான் நம்ம இயல் 4 மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.